ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி ரூத்தின் புஸ்தகத்துல ஒரு 3 வித்தியாசமான விதவைகளை குறித்து உங்களோடு பேசும்படி விரும்புகிறேன். ரூத்தின் புஸ்தகம் பல ஆழமான சத்தியங்களை பேசுகிறது. அது புதிய ஏற்பாட்டுடைய நிழலாட்டமாக இருக்கிறது. முடிந்து போன வாழ்க்கை ஆரம்பிக்கிறவர், ஒன்றுமில்லாத வாழ்க்கையிலிருந்து ஒன்றை உருவாக்குகிறவர். ரூத்தின் புஸ்தகம் கிறிஸ்துவின் பிறப்பையும் கிறிஸ்துவின் வருகையும் கிறிஸ்துவுக்குள் தேவன் தருகிற புது வாழ்வையும் குறித்து ரூத்தின் புஸ்தகம் பேசுகிறது. இந்த நாளிலே ஒரு 3 வித்தியாசமான விதவைகளை குறித்து உங்களோட நான் பேசும்படி விரும்புகிறேன். அந்த முதல் விதவை எல்லாரும் தெரிந்த நகோமி, 2வது ஓர்பால், 3வது ரூத். இந்த 3 விதவைகளை குறித்து தொடர்ந்து ஒரு தொடர் நிகழ்ச்சியாக இந்த வார்த்தைகளை நான் பேச விரும்புகிறேன். முதல் விதவை அங்கே சொல்லப்பட்டது நகோமி. அதாவது தங்கள் பின்மாற்றத்தை உணர்ந்து தேவனிடத்தில் திரும்புகிறவர்கள். இன்றைய வாழ்க்கையிலே விதவை என்று சொல்வது கடினமான ஒன்று. சார்பிடம் இல்லாதவர்கள், உதவியற்றவர்கள், நம்பிக்கையற்றவர்கள். ஆனாலும் ஒரு நம்பிக்கையுடைய தேவன் சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன். இவர் யார் என்றால் நன்மைகளை தருகிற ஆண்டவர். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இப்படி ஒரு கேள்வி இருக்கிறது. தேவன் ஏன் எனக்கு இந்த அநீதியை செய்தார்? ஏன் என் வாழ்க்கையில் நடந்தது? ஏன் என் கணவர், ஏன் என் மனைவி, ஏன் என் பிள்ளைகள், ஏன் என் மகள் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள்? நமக்கு புரிவதில்லை. நமக்கு புரியாத ஒன்று ஆண்டவருக்கு புரியும். நமக்கு நூதனமான காரியங்கள் அவருக்கு சாதாரணமான ஒன்று. ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், இஸ் a reason for all our season. நம்முடைய எல்லா காரணங்களுக்கும் அவர் அறிந்தவர் அவர்தான். அந்த எம்மாவூர் சிஷ்யர்கள் கேட்ட கேள்வி அவரை பார்த்து, நீர் இவைகளை அறியாதிருக்கிறீரோ? யோசித்து பாருங்கள், அந்த வார்த்தை சற்று யோசித்து பாருங்கள். நீர் இவைகளை அறியாதிருக்கிறீரோ? அவர் யார் தெரியுமா? அறிந்தவர். கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லாவற்றை அறிந்தவர். அறிந்தவரை பார்த்து மனிதன் கேட்க கேள்வி, நீர் அறியாதவராக இருக்கிறாயோ? இது நம்முடைய அதாவது இருளடைந்த வாழ்க்கையை காட்டுகிறது, நம்முடைய புத்தி இனத்தை காட்டுகிறது, நம்முடைய அறியாமை காட்டுகிறது. அந்த வருஷம் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவர்கள் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டது. வாழ்க்கையின் பல சம்பவங்கள் நம்முடைய கண்களை மறைத்து விடுகிறது. குழப்பங்கள், போராட்டங்கள், ஏமாற்றங்கள், இல்லாமை, இதெல்லாம் மறைத்து விடுகிறது. இவருடைய வாழ்க்கையில இந்த 3 பெண்களுடைய வாழ்க்கை அது உண்மை. ஆனாலும் தேவன் அதை ஆரம்பிக்கிறவர். ஒருவேளை என்ன செய்தி கேட்கிற நீங்கள் பலர் முடிந்து போன வாழ்க்கையா இருக்கலாம். நீங்களும் ஆதரவற்றவர்களாய், கைவிடப்பட்டவர்களாய், ஒதுக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு வாழ்வு உண்டு. ஆனால் அந்த வாழ்வை நீங்கள் பெற்று அனுபவிப்பதற்கு முன்பதாக நீங்கள் செய்ய வேண்டிய சில காரியங்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். அதாவது தங்களுடைய தவறுகளை உணர்ந்து தேவனிடத்துல திரும்புவது. தேவன் நகோமியை அவள் பெத்தலில் அந்த தேவனுடைய பட்டணத்துல வைத்தார், சீரும் சிறப்பும் எல்லாமே. ஆனால் வாழ்க்கையின் தேவைக்காக தேசத்திலே பஞ்சம், எனவே மோவாபுக்கு போய் சேர்ந்தாள். அங்கே அவன் நினைச்சா இதை விட அது வசதியா இருக்குது. நீங்க அதுதான் சொல்லப்படுது, அக்கறைக்கு இக்கரை பச்சை. தேவன் வைத்த இடத்தை விட்டு என்றைக்கு நீங்கள் போகிறீர்களோ, ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை கோ டவுன். அவள் தேவன் வைத்த இடம், தேவன் வைத்த ஸ்தானம், அங்கிருந்து அவள் மோவாபுக்கு சென்றாள். அங்கே அப்பம் உண்டாயிருக்கு என்று கேள்விப்பட்டான். அங்கே எல்லாம் போயிடுச்சு. அவரை அப்படித்தான் பஞ்சம் உண்டானது, எகிப்துக்கு போனான். அங்கேதான் தன் மனைவியை அவன் சகோதரி என்று சொன்னான். அது உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். அங்கே அவன் வாழ்க்கையே சீர்கெட்டு போனது. ஆகார், இப்படி பல எதிர்மறையான சம்பவங்கள். என்றைக்கு தேவனை விட்டு, தேவ சித்தத்தை விட்டு, தேவ நோக்கத்தோடு போயிடுறீங்களோ, இட் இஸ் டவுன்வர்ட். அது கீழ் நோக்கி செல்லும் வாழ்க்கை. தேவனிடத்துல வரும்போது அதை மேல் நோக்கி செல்லும் வாழ்க்கை, அப்வர்ட். இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவன் அப்போடுதான் விரும்புகிறார்.
இவங்களாகவே டவுன்வர்ட் வாழ்க்கை, கீழ் நோக்கி போகிற வாழ்க்கை வேண்டாம். உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், உங்கள் சிந்தைகளை மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களுடைய சுபாவங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். நான் சொல்ல விரும்புகிற அந்த 3 விதிகள். நம்பர் 1, அதாவது தங்கள் தவறை உணர்ந்து, தங்கள் பின்மாற்றத்தை உணர்ந்து தேவனிடத்தில் திரும்புகிற ஒரு திரும்பின நகோமி. 2வது, சரியான தீர்மானம் எடுக்க முடியாமல் திணறுகிற இன்னொரு கூட்டம் உண்டு. வீழ்ச்சிகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, ஆனால் சரியான தீர்மானம் எடுக்க முடியாத சில நிலைகள் உண்டு. சத்தியத்தை அறிந்திருக்கிறார்கள், ஆனால் சரியான தீர்மானத்தை எடுக்க திணறுகிறார்கள். இதுதான் ஓர்பாள். அவள் சத்தியம் தெரியும், இத்தனை காலம் வாழ்ந்திருக்கிறாளே, குடியிருந்திருக்கிறாளே, சத்தியத்தை அறிந்திருக்கிறாளே, நகோமி மூலமாய், மக்கள் மூலமாய், ஜனங்கள் மூலமாய் ஒரு சத்தியம் தெரியும். 2வது கூட்டம் சரியான தீர்மானம் எடுக்க தெரிந்தும் திணறுகிறவர்கள். நிறைய பேர் நல்லா தெரியும், சத்தியம் தெரியும், சபை தெரியும், ஆனால் துணிகரமான ஒரு பிரமதத்துல திருமணம், கர்த்தருடைய நாள்ல திருமணம், இவ்வளவு கொடூரம் இல்லைன்னா அதை நடத்துகிற போதகர் எவ்வளவு மோசமானவர். கர்த்தருடைய நாளில தெரியும், ஆனால் சரியான தீர்மானம் எடுக்க முடியல. உலகத்துக்காக, உறவுகளுக்காக, யாருக்கோ பயந்து வேண்டாம். மேக் எ போல்ட் டிசிஷன் ஃபார் காட். இயேசுவுக்காக ஒரு சரியான தீர்மானம், சரியான வாழ்க்கை, சரியான குறிக்கோள். 2வது, சத்தியத்தை அறிந்திருந்தாலும் ஒரு சரியான தீர்மானம் எடுக்க முடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்லாவே தெரியும் ஈசா சத்தியம், ஆனால் வளைந்து கொடுத்து நீங்க பாருங்களை மன்னிக்க வேண்டும். சத்தியம் தெரியும், ஆனாலும் அந்த பழைய கொள்கை, அந்த பழைய பழக்க வழக்கம், பழைய அந்த பாரம்பரிய சபைகள், நீங்க போங்க, நான் வேணான்னு சொல்லல. சத்தியத்தை அறிந்த பிறகு இதுதான் சத்தியம், வளர வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில, வசனத்தில, கிருபையில, வரங்களில, ஊழியத்தில. ஏதோ போயிட்டு வர்றதுல அர்த்தமே இல்லையே. அவங்க சொல்றாங்கல்ல, முடிந்தது போய் வாருங்கள். அதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. எவ்ரிடே யூ ஹேவ் டு க்ரோ. வசனத்துல சில பேர் சொல்றாங்க, அங்கிருந்து வளர முடியாதா? அது உங்களுடைய தனிப்பட்ட தீர்மானம். வளர்வதற்கு வாய்ப்புள்ள இடத்தை தேடி போங்கள். அந்த வேர் கூட பாருங்க, தண்ணீர் உள்ள இடத்தை தேடித்தான் போகிறது. தண்ணீர் வேரை தேடி வரவில்லை, வேர் தான் தண்ணீரை தேடி போகிறது. எனக்கு இருக்க அது புரியல. நீங்கள் வேறா இருக்கிறீர்கள், நீங்க தான் தண்ணீரை தேடி போகணும். வசனத்தை தேடி, வார்த்தையை தேடி, கிருபையை தேடி, இரக்கங்களை தேடி, அதாவது இன்னும் வளர வேணும் என்கிற அந்த ஆதங்கத்துல போகணும். நிறைய பேருக்கு they know the truth but they cannot live on the truth. சத்தியம் தெரியும், ஆனால் சரியான தீர்மானம் எடுக்க முடியார்கள். அதுதான் இந்த ஓர்பாள். 3வது ஒரு கூட்டம் உண்டு, கவனிங்கள். அவர்கள் தான் உண்மையான விசுவாசிகள். என்ன வந்தாலும், எது வந்தாலும், வாழ்க்கையில் எது நேர்ந்தாலும் தேவனே உறுதி. அவரிடத்தில் திரும்ப வேண்டும் என்கிற அந்த ஆசை, ஆதங்கம் உள்ளவர்கள். இவர்கள் தான் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள். நான் வாசிக்கிறேன், ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரூத்து 2, 11, 12. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் பலனை கட்டளையிடுவார். திரும்ப சொல்லுகிறேன், அந்த உறுதி, அவர்தான் வாழ்வின் ஆதாரம், அவர்தான் என்னுடைய கரு. அவர் இல்லாமல் நான் இல்லை, அவர் இல்லாமல் வாழ முடியாது. பக்தன் பாடியது போல, பிரிந்து வாழ முடியாது ஐயா, அவரை பிரிந்து வாழ முடியாது. ஐ கேனாட் எக்ஸிஸ்ட் வித்வுட் ஹிம். அவர் இல்லாமல் வாழ முடியாது. இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? அவர் இல்லாம வாழ முடியாது, அவர் இல்லாம சுவாசிக்க முடியாது, அவர் இல்லாம அடுத்த நாளை சந்திக்க முடியாது. ஐ கேனாட் எக்ஸிஸ்ட், ஐ கேனாட் லீவ். எனவேதான் ரூத் 2:12 உன் செய்கைக்கு தக்க பலன். ரைட் டிசிஷன், ரைட் லைஃப். ராங் டிசிஷன், ராங் லைஃப். வேதம் சொல்கிறது, உன் செய்கைக்கு தக்க பலனை. அது மட்டுமல்ல, அவராலே நிறைவான பலன். இப்ப தெரியுமா? மேக் எ ரைட் சாய்ஸ், மேக் எ ரைட் டிசிஷன். அவராலே தக்க பலன். நீ நிறைய பேருக்கு புரியுறது இல்லை. அவராலே தக்க பலன்.
when you make a right choice, ரெண்டு காலம் சொல்லுகிறேன், செய்கைக்கு தக்க பலன். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளையே, உறவுகள் எதிர்க்கலாம், உலகம் எதிர்க்கலாம், சொந்தங்கள் எதிர்க்கலாம், உணர்ச்சிகள் எதிர்க்கலாம், எல்லாரும் எதிர்க்கலாம். when you make a right choice, உங்கள் சரியான தீர்மானம், உங்கள் செய்கைக்கு ஏற்ற பலனை தேவன் கட்டளையிடுவார். அது மட்டுமல்ல, அவராலே உங்களுக்கு நிறைவான பலன். எப்ப தெரியுமா? when you make a right choice. இந்த இவளை குறித்து ஒரு 3 காரியங்களை சொல்ல போகிறேன். இந்த உதவிகளை குறித்து. நம்பர் 1, ஓர்பால். ஓர்பால் என்ற வார்த்தைக்கு ஸ்டபர்னஸ் அர்த்தம். ஸ்டபர்னஸ், வணங்கா கழுத்து உள்ளவர்கள். இன்னைக்கு திருச்சபையில் இருக்கிறாங்க, நீண்டகால சத்தியம், நீண்டகால விசுவாசி, ஆனா வணங்கா கழுத்து. ஆராதனை எல்லாம் நினைப்பாங்க, ஆனா இவங்க மட்டும் நிற்க மாட்டாங்க, உட்கார்ந்து இருப்பாங்க. அது முதிர்ச்சி காரணம் அல்ல, பெருமை காரணம். எல்லாரும் ஆராதிப்பாங்க, இவங்க மட்டும் அப்படி உட்காந்து ஸ்டைலா உட்காந்துருப்பாங்க. ஸ்டபர்ன் நேச்சர். எல்லாரும் ஆராதிப்பாங்க, இவங்க ஆராதிக்க மாட்டாங்க, ஏன் ரொம்ப சீனியர். என்றைக்கு அந்த வணங்கா கழுத்து வருகிறதோ வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போகும். நான் சொல்ல வந்த இந்த ஸ்டபர்ன் நேச்சர், அதில் சொல்லப்பட்ட வார்த்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். இந்த ஓர்பாள் தேவனிடத்திற்கு வந்தாள், ஆனால் அதில் ஒரு நம்பகத்தன்மை இல்லை, உறுதி இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தவுடனே she left the Lord. இப்படி சொன்னாங்க புரியும். ஏதோ நகோமியின் கட்டாயத்தினாலே அவள் தேவனை பின்பற்றினாள். அவளாய் பின்பற்றினாள் என்பது கேள்விக்குறிதான். நகோமியினுடைய கட்டாயம், அவளுடைய அந்த நம்பகத்தன்மை, அதாவிட்டால் அவளுடைய விடாப்படி, இப்படி சொல்லிருக்கலாம். அவள் அடிக்கடி அவளை தொடர்ந்து அவள் எச்சரித்துக் கொண்டே இருப்பாள். அந்த எச்சரிப்புக்காக ஒரு பின்பற்றுதல்ல. இன்னைக்கு அநேகர் பயந்து பின்பற்றுதல்ல, ஆண்டவரை பின்பற்றுதல 3 விதமான நிலைகள் உண்டு. ஒன்று அடிமைத்தனம், பயந்து. இன்னொன்று ஆதாயம், இதான் கிடைக்குமா. மூன்றாவது அன்புக்காக. ஒன்று அடிமைத்தனம், பயந்து பயந்து தேவதா பண்ணிடுவாரோ, வியாதி வந்துருமோ, கஷ்டம் வந்துருமோ, கண்ணீர் வந்துருமோ, கலக்கம் வந்துருமோ, பயந்து பயந்து. இன்னொன்று ஆதாயத்திற்காக, இதாக கிடைக்குமா, அவர் கீழ்ப்படிஞ்சா தருவார், கீழ்ப்படிஞ்ச வேலை கிடைக்கும், கீழ்ப்படிந்த வாழ்க்கை கிடைக்கும், கீழ்ப்படிஞ்ச உயர்வு கிடைக்கும், அதுக்கு பயந்து இல்லை. அதாவது அன்பாளுடைய அடிமைத்தனமும் வேண்டாம், ஆதாயமும் வேண்டாம். அன்புக்காக, என்னை படைத்தவர், என்னை உருவாக்கினவர், என்னை ஜனிப்பித்தவர், என்னை முன்குறித்தவர், எனக்காக மகிமையான காரியங்களை செய்கிறவர், மேன்மையான மகிமையான உன்னதமான காரியங்களை எனக்காக திட்டமிட்டிருக்கிறது. He has a glorious plan. He has a great plan and he has a grand plan in my life. மேன்மையான மகிமையான திட்டங்களை எனக்கென்று வைத்திருக்கிறவர். இந்த உண்மை நிறைய பேருக்கு புரியறதில்லை. எனவேதான் வாழ்க்கையில வீழ்ச்சி, வாழ்க்கையில சரிவு, வாழ்க்கையில பின்மாற்றங்கள். இங்கே நான் சொல்ல அந்த வார்த்தை அந்த ஓர்பாள். எனவேதான் அந்த வசனம் சொல்லுகிறது, ரூத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 15 ரூத்து 1:15. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது நகோமி, இதோ உன் சகோதரி தன் ஜனத்திடத்திற்கும் தன் தேவனிடத்தில் திரும்பி போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரியின் பிறகு திரும்பி போய் என்றாள். ரூத் 1:14 இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுதார்கள். நகோமியும் ரூத்தும் ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். இந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். She kissed and she left. முத்தமிட்டாள், அவள் போனாள். அப்படின்னா அந்த முத்தத்துல அர்த்தமே இல்லை. ஒரு போலியான, நம்பகத்தன்மை இல்லாத, ஸ்திரத்தன்மை இல்லாத. பின்னால சொல்றேன், யூதர்கள் பல காரணங்களிலே முத்தமிடுவார்கள். இவருடைய முத்தமிட்டாள். அடுத்த வார்த்தை, ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். கவனிங்க, முத்தமிட்டாள். 2 வார்த்தை சொல்றேன், சத்தமிட்டு அதிகமாய் அழுதாள், முத்தமிட்டாள். ஆனால் அடுத்த வார்த்தை, முத்தமிட்டு போய்விட்டாள். அதாவது வெளிப்படையான போல், அதாவது செயல்பாடுகள், ஆனா உள்ளே அந்த உறுதித்தன்மை இல்லை. வெளிப்படையா அழலாம்,
நிறைய பேர் சபையில கூட ஸ்கிரீமிங், நிறைய பேர் அழறாங்க சபையில. அவங்களுடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்கிறேன். பயங்கர சண்டை, சர்ச்சில் அழுது புலம்பி ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்படியே கண்ணீர் விட்டு கதறி மக்களை அப்படியே தன் பக்கம் திருப்பி. நான் வீட்டுக்குள்ள போனா பயங்கர சண்டை, வீட்டுக்குள்ள புருஷனோட சண்டை, பிள்ளைகளோட சண்டை, மருமகளோட சண்டை. நான் சபையில வந்துட்டா அப்படியே தேவதூர்கள் மாறி. திரும்ப சொல்லுகிறேன், சத்தம் அதிகம், செயல்பாடுகள் அதிகம், ஆனால் வாழ்க்கை இல்லை. சத்தமிட்டாள், அதிகமாய் அழுதாள், மொத்தமும் இட்டாள், திரும்பி போனாள். நிறைய பேருக்கு வார்த்தை அதிகமா இருக்கிறது, வாழ்க்கை இல்லை. இல்லை என்பானவர்களே, நான் சொல்ல வந்த அந்த குறிப்பு என்னவென்றால், அடுத்த ஒரு அழகான வார்த்தை, ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அவளுக்கும் பிரச்சனை, அவள் புருஷன் மரித்து போனான், அவளுக்கும் பாடு, அவளுக்கும் இளமை, அவளுக்கும் வாலிபம் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் அவள் நகோமியை விடாமல் பற்றி கொண்டாள். என சொல்ல வந்த வார்த்தை என்னவென்றால், முத்தம் பண்ணுவது முக்கியமல்ல, அழுவது முக்கியமல்ல, ஆர்ப்பாட்டம் பண்ண முக்கியமல்ல, சத்தம் போட்டு ஜெபிப்பது முக்கியமல்ல. அந்த உறுதித்தன்மை, ஸ்டெபிலிட்டி, உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள், உண்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவர்களை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்ளுவீர். இன்றைக்கு அந்த உறுதித்தன்மை அநேகருக்கு இல்லை. நானும் விதிவிலக்கல்ல. சம்பவங்கள், சூழ்நிலைகள், உணர்ச்சிகள், நாம் கேட்கும் வார்த்தைகள், நாம் சந்திக்கும் சம்பவங்கள், தட் மேக்ஸ் அஸ் ஷேக்கிங். அது நம்மை நிலைக்குலைய வைக்கிறது, நிலை தடுமாற வைக்கிறது. இந்த கார் மேகங்கள், புரியாத காரியங்கள், புரியாத பாதை, புரியாத சில சம்பவங்கள், இட் ஷேக்ஸ் அஸ். அன்பானவர்களே, அதாவது யூதர்கள் முத்தத்துக்கு மூன்றுமான காரணங்கள் உண்டு. யூதர் முத்தமிடுவார்கள். அதாவது நம்பர் 1, யூதர்கள் 3 விதமான யுத்தங்கள் விடுவார்கள். அதாவது ஒரு நபரை கணம் பண்ண வேண்டுமானால் முத்தமிடுவார்கள். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 1 சாமுவேல் 10:1. அப்பொழுது சாமுவேல் தைலக்குப்பி எடுத்து அவன் தலைமேல் வார்த்து அவனை முத்தம் செய்தான். இஸ் ஆனர். கர்த்தர் உன்னை நம்முடைய தேசத்தின் மேல், சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவோ. இங்க படிக்கிறேன், அவனை முத்தம் செய்தான். அடுத்த வார்த்தை, உன்னை தம்முடைய சுதந்திரங்களின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார். இஸ் ஆனர். அதாவது ஒருவரை கணம், அதாவது மதிப்புக்குரிய மரியாதை. ஓர்பாள் முத்தமிட்டது ஆனரிங். அவள் நகோமி கணம் பண்ணினாள். ஆனால் அது தவிர அது ஆழமே இல்லை. அவளை கணம் பண்ணினாள், அவள் ஆராதிக்கிற தேவனை அல்ல. திரும்ப சொல்லுகிறேன், அவனை முத்தம் செய்தான் சாமுவேல். ஏன் தெரியுமா? உன்னை தலைவனாக அபிஷேகம் பண்ணினார். இன்னொரு முத்தம் உண்டு, அது நட்பின் அடையாளம். யாத்திரா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீ வனாந்திரத்திலே மோசேக்கு எதிர்கொண்டு போய் என்றார். அவன் போய் தேவ பர்வதத்திலே அவனை சந்தித்து அவனை முத்தம் செய்தான். ஜஸ்ட் ஃபார் எ ஃப்ரெண்ட்ஷிப். முதல்ல சொன்னது டு ஆனர். அவனை முத்தம் செய்தான், நட்பு. அதோட முடிஞ்சு போச்சு. இன்னொரு உறவு இருக்கிறது, ரூத் 1:14. இன்னொரு முத்தம் இருக்குது, அது பிரிந்து போகும் முத்தம். இங்க நான் சொன்ன பார்த்தீங்களா, 1:14. அழுதாள், ஒருபாள் தன் மாமியை முத்தமிட்டாள், போனாள். அது பிரிந்து போகும்போது இடுகிற முத்தம். முதலாவது மரியாதைக்குரிய முத்தம், 2வது நட்பின் முத்தம், 3வது அந்த டிபார்ச்சர், பிரிந்து ஏற்பட்டு நீங்க பார்க்கலாம். இவருடைய அந்த முத்தம் பிரிந்து போவதற்கான ஒரு முத்தம். நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டாலும் நட்பின் அடையாளம் அல்ல, அது மதிப்பின் அடையாளம் அல்ல, பிரிந்து போகும்போது எடுக்கிற முத்தம். இன்றைக்கு அனைவரும் நினைக்கிறாங்க முத்துடைய எனக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இருந்துச்சு. அவங்க ஜபம், அவங்க பாட்டு,
ஆராதனை மயங்கிடுறோம். நானும் அதுக்கு விதி விலக்கல்ல. இன்னும் அழகா பாடுறாங்க, இன்னும் சூப்பரா ஜோம் பண்றாங்க, இன்னும் அருமையா பண்றாங்க. அதுக்கு ஒரு போலி வாழ்க்கை மேடையில. ஆனா அவருடைய அந்தரங்க வாழ்க்கையை பார்க்கும்போது பயங்கரமா ஒரு 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 உண்மை சொல்ல விரும்புகிற உங்களுக்கு எல்லாருக்கும், மேடையில பிரசங்கம் பண்ற ஒரு பாஸ்டரை பார்த்து பயனிடாதீங்க. என்னோட அனுபவம் 50 ஆண்டு கால அனுபவங்கள். மேடையில ஒருவர் பிரசங்கிக்கிறதை பார்த்து, அவர் சத்தத்தை பார்த்து, அவருடைய ஆக்ஷனை பார்த்து, செயல்பாடுகளை பார்த்து, அவருடைய கண்ணீரை பார்த்து ஏமாந்துடாதீங்க. அவரோட வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்க. நீங்க மக்களுக்கு அது நான் யாரையும் குற்றப்படுத்த விரும்பவில்லை. நான் கண்டது, நான் கேட்டது, என் வாழ்க்கையிலே நான் அதை பார்த்தது, அனுபவிக்கிறது. சூப்பர் பிரசங்கம், சூப்பர் அழுகை, சூப்பர் நாடகம், அடுக்குமொழி. அதற்கு நீங்க என்ன கூட வேணா நீங்க எப்படி சொல்லுங்க. என் பிரசங்கத்தை கேட்டு மயங்காதீங்க. என் வாழ்க்கையை பாருங்க, என்னோட இருக்கிற மக்களை பற்றி கேளுங்க. அவர் எப்படி, அந்த ஊழியக்காரர் எப்படி, அவருடைய காரியங்கள் எப்படி, பற்றி விசாரிங்க. அவரை பார்த்துட்டு மேடையில பார்த்து மயங்கிடாதீங்க. நிறைய பேர் நான் பார்த்து மயங்கி இருக்கிறேன். மயங்கி நான் மோசம் போனது உண்டு. அவங்க பாட்டை பார்த்து, அவங்க பிரசங்கத்தை பார்த்து, அடிப்படை அடுத்து போன வாழ்க்கை அலங்கோலம், கேவலம், பல பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்கள், வாங்கின கடனை திருப்பி செலுத்தாதவர்கள், பயங்கர ஏமாற்று வித்தை. எனக்கு ஒரு ஊழியரை தெரியும். எப்பொழுது பார்த்தா நேர்முழங்களே நிற்பார். எப்பொழுது பார்த்தாலும் ஒரு சின்ன காஃபி கொடுத்தா கூட உபவாசம் சொல்வார், டீ கொடுத்தா உபவாசம். அப்படிப்பட்டவர் பயங்கரமான விபச்சாரத்திலே மாட்டினார். விபச்சாரத்துல பயங்கரமான, இப்பவும் அததான் இருக்கிறார். அதற்கு ஒரு காரணம் சொல்றாரு. அந்த விபச்சாரத்துல இப்ப இருக்கிறார் அவரு. அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. நான் சொல்ல கருத்து உங்களுக்கு உடனே நினைக்கிறேன். எப்ப பார்த்தால் நேர்முழங்கள்ல இருப்பார். அது பலவீனமா இல்ல அவர் விட்டில் பூச்சி ஆகிட்டாரா தெரியல. விபச்சாரத்தில் இருக்கிறார். திருமணமாகி எல்லாம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஸ்டில் இஸ் லிவிங் இன் அடல்ட்ரி. அது எப்படி என்று எனக்கு புரியல. அது அவங்க மனைவியே சொல்றாங்க, சில மனைவியே சொல்றாங்க, ஐயா இந்த ஆள் இன்னும் மனம் மாறவே இல்லை. யோசித்து பாருங்கள். அதாவது இது போலியான, நான் சொன்ன 3 முத்தங்கள். ஒன்று மதிப்பு உள்ளது, மரியாதைக்குரியது, இதை சாமுவேல் செய்தான். இன்னொன்று மோசே, யாத்திரா புஸ்தகம் 4:27. ஆரோன் மோசைக்கு எதிர்கொண்டு போனான். அவனை சந்தித்து தேவ பர்வதத்தில் அவனை சந்தித்து முத்தம் செய்தான். உறவு, நட்பு. ஆரோன் மோசை முத்தம் செய்தான். 3வது ஓர்பாள் நகோமி முத்தம் செய்தாள், பிரிந்து போனாள். என்னோட சின்ன கேள்வி, வாட் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் யூ ஹேவ்? உங்க செயல்பாடு எப்படி இருக்குது? நட்போடுதான் இருக்கிறீங்களா? தேவனை கனம் பண்றீங்களா? இல்ல பிரிந்து போவதற்கான ஒரு நாடகமா? ஒரு சின்ன கேள்வி. அன்பானவர்களே, இன்னைக்கு நான் சொல்ல வந்த அடுத்த குறிப்பு என்னவென்றால், முதலாவது இந்த ஓர்பாலை குறித்து பேச விரும்புகிறேன். She has a shallow conversion. ஆழமற்ற ஒரு வாழ்க்கை, ஆழமற்ற ரட்சிப்பு. நீங்க அந்த ஆழம் இல்லாதனாலதான் வாழ்க்கையில சின்ன கஷ்டம் வந்தாலும், சின்ன போராட்டம் வந்தாலும், சின்ன பிரச்சனை வந்தாலும் we left the Lord. நாம் கத்த விட்டு போயிடுறோம். இதனுடைய காரணம் என்னவென்றால், என்றைக்கு ஆழம் இல்லையோ, எல்லாரும் தெரிந்த வசனம் மத்தேயு 13:21. ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாத காரணத்தினால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பார்கள். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவார்கள். கொஞ்ச காலம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆமென். பாட்டு, ஆட்டம் நிறைய பேர் பார்த்துட்டேன். ஆறாறு நடத்துறவங்களையும் பார்த்துட்டேன், பிரசங்கம் பண்றவங்களையும் பார்த்துட்டேன். திரும்ப சொல்லுகிறேன், கொஞ்ச காலம் மாத்திரம் ஊழியம், கொஞ்ச காலம் மாத்திரம் அந்த வெளிப்புறமான தோற்றங்கள், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அங்கேங்க ஓடுறது, அந்த ஊழியம் இந்த ஊழியம் அந்த ஊழியம். நிறைய பேர் இரவெல்லாம் ஜெபித்த ஆட்களை நான் சந்தித்திருக்கிறேன். இரவெல்லாம் அந்த வாலிபன் ஜோம் பண்ணுவான்,
கடைசியில இன்னொரு பள்ளிக்கு போன ஒரு ஒரு போதர் மகளை அவன் கூட்டிக் கொண்டு போய் விட்டான். நீ சொல்லக்கூடாத ஒரு காரியங்கள். இரவெல்லாம் ஜெபிக்கிறவன். யோசித்து பாருங்கள். அதாவது வேர் இல்லை, கொஞ்ச காலம் மாத்திரம். இதுக்கு என்ன காரணம்னா, அதற்கு இந்த வேர் சரியா இல்லாதனாலதான் உபத்திரவம், துன்பம். அதாவது ஏதோ ஒரு கவர்ச்சி, ஒண்ணு கவர்ச்சி வந்துடும், இல்ல ஒரு துன்பம் வந்துடும். ரெண்டுமே பயங்கரமான ஒன்று. அது வந்த உடனே அவன் வாழ்க்கை இடரல் ஆயிடுது. எவ்வளவு ஊழியம் பண்ணாலும், திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், தவறுகளை மன்னிக்கிறார். தவறு அந்த பின் விளைவுகளை சந்தித்தே ஆக வேண்டும். யூ ஹேவ் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். காலம் முழுக்க அந்த கரை இருக்குமே. பிள்ளைகள் சொல்லும், பிள்ளைகள் சொல்லும், நீ என்னதான் ஜோம் பண்ணாலும், என்னதான் ஊழியம் பண்ணாலும், அந்த கரை இருக்குது அல்லவா, நீங்கள் செய்த தவறுகள், அது காலம் முழுக்க பேசப்படும். எனவே உங்களோட அஸ்திபாரம் சரியா இருக்கட்டும். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வேர் இல்லாதனாலே, தனக்குள்ளே வேர் இல்லாதனாலே, அந்த உறுதித்தன்மை இல்லை. அந்த உறுதி இருந்துச்சுன்னா சலனங்கள் வராது, சபலங்கள் வராது, வாழ்க்கை மாதிரி போராட்டங்கள் வராது. நான் சொல்ல வந்த அந்த வார்த்தை இன்னொன்று சொல்லுகிறேன், கவனியுங்கள். அவள் திரும்பி அங்கேயே போயிட்டான். ஓர்பாள் மோவாப் தேசத்திற்கு போனாள். அதை குறித்து வேதம் அழகா சொல்லுகிறது. என்னாகமம் 21:29. ஐயோ மோவாபே. இந்த வார்த்தை கவனிச்சிங்களா? ஐயோ மோவாபே. இப்படி நினைக்கிற சிறப்பு, சீரானது, மேன்மையானது, மகிமையானது. ஆண்டு சொல்லுகிற வார்த்தை ஐயோ மோவாபே. நீ என்னைக்கு மோவாபுக்குள்ள போறியோ அன்னைக்கே உனக்கு ஐயோ. என்னைக்கு உலகத்துக்குள்ள போறியோ அன்னைக்கே உனக்கு ஐயோ. என்னைக்கு தவறான நட்புக்கு போறியோ அன்னைக்கே உனக்கு ஐயோ. என்னைக்கு தவறான தொழிலுக்கு போறியோ அன்னைக்கே உனக்கு ஐயோ. என்னைக்கு அந்த தவறான நபரோட தொடர்பு கொள்றியோ அன்னைக்கு உனக்கு ஐயோ. திரும்ப திரும்ப சொல்லுங்க ஊழியர்களே, இந்த தவறான நபர்கள், தவறான ஆட்கள், அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு துறவை துண்டித்துக் கொள்ளுங்கள். அவங்க ஒரு மோவா. அவங்களை நீங்க பழகினா நீங்களும் ஒரு மோவா ஆயிடுவீங்க. அடுத்த வார்த்தை நீ நாசமானாய். நீ என்றைக்கு தேவனை விட்டுட்டு மோவாக்குள்ள போறீங்களோ அன்னைக்கு நீங்கள் நாசமாவீர்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் நீங்கள் சிறைகளாக ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். அந்த வார்த்தை சொல்வது, உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் சிறைக்காலாக ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். நீங்க தப்பு பண்ணீங்க, ஆனா உங்க பிள்ளைகள் சிறைப்படுத்தப்படுவார்கள். உங்களுடைய பிள்ளைகள் ஒன்றுமில்லாமல் போவார்கள். யோசித்து பாருங்கள். இந்த தாழ்மோடு சொல்லுகிறேன், என்னைக்கு மோவாப்புக்குள்ள போறீங்களோ, உலகத்துக்குள்ளே, என்னைக்கு உலகத்துக்குள்ள நீங்க போயிடுறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு ஐயோ. அடுத்த வார்த்தை நாசமாவாய். மூன்றாவது வார்த்தை, உங்கள் பிள்ளைகள் சிறைகளாக ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அது மட்டுமல்ல, 1 ராஜாக்கள் 11:7, அதாவது மோவாபின் அருவருப்பு உங்களை சந்திக்கும். அந்த மோவாபின் அருவருப்பு உங்களை ஆட்கொள்ளும். பி கேர்ஃபுல். ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய சபைக்கு போகிற அன்பு சகோதரனே, சகோதரியே, டோன்ட் அசோசியேட் வித் தி வேர்ல்ட்லி பீப்புள். அது உனக்கு அருவருப்பு. அந்த அருவருப்பு உன்னையும் பாதிக்கும். நீங்க நிறைய பேர் பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாம் அதிகமான உறவுகள்லாம் உலக மனுஷனோட தான். அவங்களோட பேசுறது, அவங்களோட பழகுறது, அவங்களோட கடைக்கு போறது, போங்க. ஆனால் அதுக்கு ஒரு எல்லை உண்டு. டோன்ட் ஃபாலோ their மெத்தட்ஸ். அவருடைய அருவருப்பு, அவருடைய பாரம்பரியம், அவருடைய பழக்க வழக்கங்கள் கற்றுக்கொள்ளாதிருங்கள். நீங்க சொல்லப்பட்ட வார்த்தை சொல்லப்பட்டது. அது மட்டுமல்ல, அவருடைய அருவருப்பை அந்த வசனத்தை படி கேளுங்க. 11:7, அதாவது இவன் அவளுக்கு மேடையை கட்டினான். சாலமோன் அந்த அருவருப்பாகிய தேவனுக்கு மேடை கட்டினான். யார் இவன்? தேவனை அறிந்தவன், தாவீதினுடைய குமாரன், ஞானத்தால் நிரம்பினவன். அவன் காலத்துல வெள்ளியும் பொண்ணும் பொருட்டா எண்ணப்படவில்லை. God has richly blessed him. அவன் அமோன் புத்திர அருவருப்பாகிய மோலேக் என்கிற தெய்வத்துக்கு மேடை கட்டினான். எவ்வளவு பெரிய பரிதாபம் பார்த்தீங்களா? நாட் ஓன்லி அசோசியேட்டட், அதுல விழுந்துருவீங்க. இந்த கட்சிகள் வேண்டாம், அரசியல் வேண்டாம்,
இதெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு எந்த பாஸ்டர் பார்த்தாலும் அதுல ஒரு பெரிய பெருமை, நான் பொறுப்பாளர், நான் அதுல ஒரு நிர்வாகியா இருக்கிறேன், அதுக்கு நிர்வாகி, இதுக்கு நிர்வாகி, இதுக்கு நிர்வாகி, அதுல பொறுப்பா இருக்கிறேன். அது பெரிய பெருமை. அந்த பாஸ்டர் கீழே போடுறார், இந்த கட்சி நான் பொறுப்பாளரா இருக்கிறேன். அது எவ்வளவு கேவலமான காரியம். அழைத்தவருக்கு மட்டும் உண்மையா இருங்க, அழைப்புக்கு மட்டும் உண்மையா இருங்க. நீங்க அரசியல்வாதிக்கு நீங்க தேவை, நீங்க ஆண்டவருக்கு தேவை. அதை விட அவங்க பின்னால போக ஆரம்பிச்சீங்கன்னா வாழ்க்கை ஒன்றுலாம் போயிடும். டோன்ட் ஃபாலோ தேம். அவங்க 5 வருஷம் இருப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க. இவர் என்றும் நிரந்தரவர். ஒரு சதா காலமும் ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தர். அதை விட்டுட்டு போயிடாதீங்க. உங்க வாழ்க்கை ஒன்றும் போயிடும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை. எனவேதான் மத்தேயு 13:21 ஆண்டு இப்படி சொன்னாரு, நிலைத்திருங்கள். யோவான் 15 என்னில் நிலைத்திருங்கள். கஷ்டம்தான், நிலைத்திருக்க முடியாததுக்கு நிறைய, ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சவால்கள். நிலைத்திருக்க முடியல. உண்மை இல்லாத உலகம், உண்மை இல்லாத மனிதர்கள், ஏமாற்றுகிற மனிதர்கள், கபட நாடகம் ஆடுகிற மனிதர்கள், போலின் மனிதர்கள், முகமுடி அணிந்த மனிதர்கள், திருடர்கள் இல்ல, முகமுடி அணிந்த ஒரு மாஸ்க், நல்லவர்கள் போல. நம்மிடத்துல ஒன்றை வாங்குகிற வரைக்கும் நீங்கள் தேவை, ஆனா அடுத்து நீங்கள் தூக்கி எறியப்படுகிற மக்கள். அதுதான் உண்மை. ஆனாலும் பி அவேர் ஆஃப் தட். அதாவது உண்மையான அன்பு இயேசுதான். உண்மையான அன்பு பெத்லகேம் தான். உண்மையான அன்பு பாவத்தில் கிடைக்காது. கிடைக்கிற மாதிரி இருக்கும், உண்மையான அன்பு அல்ல, அது போலியான அன்பு. எனவேதான் ஆண்டவர் சொன்னார் 6:67 கூட வசனம் 6:67, அவரோடு இருந்தவர்களை பார்த்து இவர் சொன்னார், பெண்ணீரை நோக்கி நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ. இன்றைக்கு சின்ன சின்ன கஷ்டம் வந்த உடனே, சின்ன பாடுகள் வந்த உடனே, சின்ன போராட்டங்கள் வந்த உடனே அவருக்கு தூரம் போகிறோம். இவ்வளவு வேதனை வேண்டாம். அன்றைய சீஷர்கள் பதவிக்காக, பொருளாக்காக, அல்லாவிட்டால் ஏதோ ஒன்றுக்காக அவர் விட்டு போக மனதா இருந்தார்கள். எனவே தேவன் சொன்னார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ. இந்த வார்த்தை கேட்ட அடுத்த நிமிஷமே யோவான் 18:6 சொன்னார், நான் தான் என்று அவர் அவரிடத்துல சொன்ன உடனே பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். அந்த வார்த்தையை திரும்ப சொல்லுகிறேன். அதாவது ஒரு பதவி, ஒரு அந்தஸ்து, a position and possession. தேவன் கேட்கிற கேள்வி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ. இன்னைக்கு அடுத்தவங்களை பார்த்து அவர் தவறு பண்றார், நான் ஏன் பண்ணக்கூடாது, அவர் பண்றார். இன்னைக்கு எல்லா ஊழியக்காரன் கேட்கிற கேள்வி அப்படிதான். அவர் பண்றார், நான் பண்ணா என்ன? அவர் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றார், நானும் பண்றேன். அவர் கட்ட பஞ்சாயத்து பண்றார், நானும் பண்றேன். அவர் கட்சியிலே உறுப்பினராக இருக்கிறார், நான் கட்சியில உறுப்பினராக இருக்கிறேன். அவருடைய பெயர் பலகையே சபையில போட்டிருக்காரு முன்னால. எவ்வளவு பெரிய கேவலமான காரியங்கள். கவனியங்கள். ஒரு நாள் வரும், நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஆரம்பத்திலே அன்பானவர்களே, நான் திரும்பி சொல்ல விரும்பவில்லை. என்னாகமம் 21:29. ஐயோ, அதிலேயே நீ நாசம் அடைவாய், நீ விரும்ப மாட்டீங்க, உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் சிறையாய் கொண்டு போகப்படுவார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களால உங்கள் பிள்ளைகள் நாசமாக்கப்படக்கூடாது. என்னுடைய தவறுகளாலே என் பிள்ளைகள் சிறைப்பிடிக்கப்படக்கூடாது. நான் சிறைப்பிடிக்கப்பட வறுமையில, ஏழ்மையில, இல்லாமையில. I have seen so many people, many good people. அன்பானுடைய உன் பிள்ளைகள் சிறைப்பிடிக்கப்படுவார்கள். வேண்டாம், வேண்டாம். உபத்திரங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், இல்லாமை வரலாம், ஏழ்மை வரலாம். விடாதே, விட்டு விடாதே. தொடர்ந்து பயணம் செய். துணையாளர் முன் செல்கிறார். திரும்ப அன்பானுடைய அந்த கோயிங் பேக், அந்த எண்ணமே வேண்டாம், அந்த சிந்தையை வேண்டாம், அந்த பாடுகளை வேண்டாம், அந்த போராட்டங்களை வேண்டாம். அவர் உனக்கென்று வைத்திருக்கிற அன்பானவர்களே, ஒரு 3 காரியம் சொல்றேன். பவர், பீஸ், பாடு. அவர் தரும் வல்லமை, அவர் தரும் சமாதானம், அவர் தரும் மன்னிப்பு. இதை பெற்றுக்கொள். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். தொடர்ந்து செய்தியை கேளுங்கள். அதாவது என்னுடைய முதல் குறிப்பு, அதாவது ஆழமில்லாத ஒரு வாழ்க்கை. தொடர்ந்து மற்ற 2 பேரையும் தொடர்ந்து நான் பேசுவேன். தொடர்ந்து கேளுங்கள்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.